Don't worry, be happy. ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பி ஹாப்பி தமிழன் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாலிகம்பட்டு கிராமத்தில் இருக்கோம். மாலிகம்பட்டு கிராமத்தில் ராணி கேஷ்யூஸ் என்ற ஒரு கம்பெனியில் இருக்கோம். வாங்க, ராணி கேஷஸ் ஓனர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ப்ராசஸ்லாம் எப்படி பண்றாங்க, டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்ன? என்னுடைய பெயர் வந்து பரசுராமங்க. இந்த ராணி கேஷஸ் எப்படி நான் ஃபர்ஸ்ட் உருவானதுக்கான காரணம்? இது வந்து ராணின்றது வந்து அம்மாவோட பேர். அவங்க பேரில் தான் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம். இது வந்து 2009 இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணோம். எப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு இஞ்சி போனால் ஒரு 50 மூட்டை உடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு பொருளாதாரம் எங்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து அந்த 2016-17 தெரியல ஜிஎஸ்டி வந்து பாருங்க. ஜிஎஸ்டி வரும்போது அதுக்கு பிறகு தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இன்க்ரீஸ் ஆச்சு. எப்போ நீங்கள் தொழில் தொடங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2009. அதான் சொல்லணும் அவங்ககிட்ட. 2009 ஜிஎஸ்டி பிறகு நல்லா பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 மூட்டை அளவுக்கு இப்போ இன்னைக்கு உடைக்கிற அளவுக்கு நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சுருக்கோம். இந்த 1000 மூட்டை சொல்கிறீங்களா, அதை வாங்கிட்டு வருவீங்களா இல்லை ஊர்லேயே இப்போ பயிர் காத்துங்களா? அப்படி இது வந்து நாங்கள் வந்து இந்த கொட்டையை வந்து நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு அங்கே ஹார்பருக்கு கொட்டை வந்துடும். அங்கேருந்து ஹார்பர்லேருந்து நாங்கள் லாரி பிடிச்சி நாங்கள் ஏற்றிட்டு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பயிரெலாம் வாங்கிட்டு வரீங்களா, அது எப்படி இங்கே உடச்சி எப்படி பாக்கெட் பண்ணி எப்படி பயிரெலாம் விற்பனை பண்ணுவீங்க? நாங்கள் வாங்கின்னு வர கொட்டையை வந்து இங்கே வந்து அதுக்கும் தனித்தனி மிஷினரி இருக்குது. ஆனால் வந்து எந்த மிஷினரி இருந்தாலும் நம்ம மேனுவலாக செய்கிற மாதிரி வரலைங்க. இன்னமும் அதுக்கேற்ற மிஷினரி கரெக்டான முறைக்கு யாரும் கொண்டு வரல. நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டு இருந்தாலும் அதுக்கேற்ற மிஷினரி கரெக்டான ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு வரல. மிஷினரி வரும், போர்மா வைக்கலாம், அந்த கொட்டை வைக்கலாம், அதை உடைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம மேனுவல் பண்ற அளவுக்கு வரலங்க. அதுல தான் வந்து உடைச்சு தராங்க. அதுக்கும் தனித்தனியாக ஆட்கள் இருக்காங்க. கொட்டை உடைக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க. அந்த கொட்டை உடைச்ச பிறகு அதை திரும்ப போர்மா அதை வைக்கிறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க. அதை பண்ண திரும்ப அதை கிரேடிங் பண்றதுக்கும் தனியாக ஆட்கள் இருக்காங்க. இந்த பயிரை இப்போ கிரேடிங் பண்ணிட்டீங்க, இப்போ பேக் பண்ணி எங்கே நான் எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க? அதை வந்து நாங்கள் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் சேல் பண்ணுறோங்க. ஆமாம், நாங்கள் இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நாங்கள் அவங்க கஸ்டமர் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் கேட்குறாங்களோ அதில் நாங்கள் போய் டெலிவரி வச்சுருவோம். அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க, நாங்கள் அப்புறம் அனுப்பிடுவோம். இது இப்போ எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ராணி கேஷஸ் பண்ணுற தொழிலெலாம் எப்படி பண்ணுறாங்க நம்ம வந்து போய் ஆயிடுச்சுலாம் அண்ணன் ஓனரோட சேர்ந்து வாங்க. நம்ம வேலை செய்கிற அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட விவரமாக கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னா? சரவணன். இந்த தொழிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா? ஒரு 10-12 வருஷமா இருக்கேன். 10-12 வருஷமா வேலை செய்றீங்க. இந்த எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும்? எல்லா வேலையும் தெரியும். இந்த மூட்டை எத்தனை வரும்? இந்த மூட்டை வந்து 80 கிலோ சாக்கோட 81 கிலோ. இது எப்படி நான் ஃபுல்லா எப்படி வேலை செய்யுங்க? ஃபுல்லா வந்து வாங்க சொல்றேன். வாங்க, இந்த அடுப்புல கட்டையை போட்டு மேலே வந்து இது சூடு ஏறின உடனே மேலே வந்து 100ல் போவோம். 100 டிகிரி வந்த உடனே திறந்து விட்ட உடனே நேராக இங்கே வந்துடும். இந்த பழுப்பு வழியாக இதில் வரும். இதில் வந்த உடனே சூடு ஏற மேலே தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்த உடனே சூடு அதிகமாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே இதுக்கு நேராக வந்த உடனே ஆவி இதில் வரும். இதில் வந்த உடனே நிமிஷம் வச்சுப்போம். 6 நிமிஷம் வந்த உடனே நாங்கள் வந்து இந்த கொட்டையை இதை திறந்து வெளியே எடுத்து போய் வெளியே கொட்டை உடைக்க விட்டுருவோம். ஓகே, பாருங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆய்வு வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா பாருங்க, ஆய்வு வந்தோடனே பதம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க, வால்வ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இப்போ ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த தண்ணி கழிவு நீரெலாம் வெளில வருது பாருங்கள், அந்த ஆவி தண்ணி. செம்ம சூடாக இருக்கும் போல் பார்த்து. இப்போ எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறான்னு பார்ப்போம். கொட்டை இப்போ நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ மூட்டை பிடிச்சிட்டாங்க. மூட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வெயிட் வைக்க போகிறாங்க. கொட்டையை அவிச்சிட்டாங்க. இப்போ அவிச்ச கொட்டையை வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வந்து கொட்டை உடைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கொட்டை உடைக்கிறவங்க கிட்ட போய் எப்படி உடைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, ஒரு பாட்டி அம்மா முந்திரி கொட்டை உடச்சிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கும். உங்கள் பேர் என்ன பாட்டி? என் பேர் ராணி. இந்த கொட்டை உடைக்கிற தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 25 வருஷமாக செய்கிறோம். 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கொட்டை எப்படி இப்பெல்லாம் உங்களுக்கு உடைக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு மூட்டை உடைப்பீங்களா இல்லை எத்தனை கிலோ உடைப்பீங்க? 5 இடம் 20 இடம் உடைப்போம். கஷ்டமாக தான் இருக்குது. நெல்லை கொட்டையாக இருந்தால் 20 இடம் உடைப்போம். இல்லைனாக்கா கொட்டை சரியில்லைனாக்கா 10 இடம் 5 இடம் தான் உடைப்போம். 10 இடம் 5 இடம் தான் உடைப்போம். ஆமாம். ஓகே. இப்போ இந்த கொட்டை உடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது? வருமானம் வரதெல்லாம் போதுமா உங்களுக்கு? எங்களுக்கு 300 ரூபா 50 ரூபா வருது. இதில் உடைக்கிறதுனால முடிஞ்சால் உடைக்கலாம், முடியலன்னா கூட ரெஸ்ட் எடுக்கலாம். எங்களுக்கு வந்து கரண்ட் மிஷின் வந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது. என்ன அதெல்லாம் எங்களுக்கு சுத்தப்பட வராது. எங்களுக்கு கை மிஷினு இந்த மாதிரி வேலையாக இருந்தாக்கா ஏதாவது எங்களால் முடிஞ்ச மட்டும் 10 இடம் 5 இடம் கொட்டை உடைப்போம். அவ்வளவுதான். வாங்க, இப்போ நம்ம போர்மா வைக்கிறாங்களா, அது போர்மா வைக்கிறது எப்படின்னு அந்த போர்மா என்ன வைக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. ஆனால் இந்த போர்மா வைக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இருங்க அப்படி லைனில் இருங்க. போர்மா 10 மணி நேரம் வைப்போம். போர்மா வச்சே தான் பயிர் ஹீட் ஆனால் தான் உரியும். அதை உரித்து 10 மணி நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலிங் ரூமில் விடுவோம். கூலிங் ரூமில் 12 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நாங்கள் உரிப்போம். உரிப்பீங்க. அதனால தான் போர்மா வச்சா பயிர் ஆமாம் உரியும். ஓகே. இதெல்லாம் டேஸ்ட் ஏதாவது மாறுமா? டேஸ்ட்டு போர்மா வச்சா தான் டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும். ஓகே. அப்போ தான் பயிரும் கெடாமல் இருக்கும். அதனால தான் போர்மா வைக்கிறது. போர்மா. ஓகே. போர்மா எப்படி உள்ள மிஷினால் வைப்பீங்களா எப்படின்னா? ஆமாம், மிஷின் தான். நெருவு கரண்ட்டு ரெண்டுமே தேவைப்படுது. இதுக்குள்ளே தான் வைக்கிறோம். ஓகே. இது உள்ள வச்சு ஹீட் பண்ணுறீங்களா? இதுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுவோம். ஓகே. வாங்க, இப்போ நம்ம உடச்ச பயிரெலாம் இங்கே இருக்குது. உடச்ச பயிரை கிரேடு பிரிக்கிறாங்க. அதை எப்படி எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். கிரேடு மேஸ்திரி இருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட கேட்டு. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? பானுமதி. பானுமதி. இந்த கிரேடு பிரிக்கிறது நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? 15 வருஷமாக செஞ்சுட்டு. 15 வருஷமா. இந்த கிரேடு பிரிக்கிறதுலாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்கிறேன்ப்பா. இது 180. புரியல. 180. 180 240 320 430 எஸ்டேபிள் புள்ளிகொத்தல் 450 எஸ்டேபிள் பட்ஸு 10. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி பிரிக்கிறீங்க? கொட்டை வச்சு எங்கள்கிட்ட வரும், பயிராக வரும். அதில் ஜனங்க கிரேடு பண்ணி கொடுப்பாங்க. அதை நான் கை பார்த்து பிரிக்கணும். ஒன்றோட மரத்தை சுத்தம் பண்ணணும். நான் சுத்தம் பண்ணி கொடுத்தா தாங்க டில்லு போடுவாங்க. அதான் கிரேடுங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கத்தி மாதிரி வச்சுட்டு இந்த பத்தை மரம் அதெல்லாம் இருக்குது, சொத்தெல்லாம் வந்து நீக்கிறாங்க. எல்லாமே வந்து எந்த ஒரு மிஷினோ இல்லை எதுவும் இல்லாமல் கையாலே சுத்தமான கையாலே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பயிர் பார்க்க எவ்வளோ பளிச்சுன்னு இப்போயும் அள்ளி சாப்பிடலாம் போலே தோணுது. பாருங்கள், இதுக்கு பேர் தான் பண்ருட்டி முந்திரி பயிர். இதை வந்து ராணி கேஷஸ் கம்பெனிலேருந்து உருவாக்குறாங்க. இது வந்து பத்தை பயிர்னு தான் சொல்கிறாங்க.
பயிர் வந்து உரிச்சாங்க, எப்படிலாம் பயிர் வந்து உடைக்காங்க எல்லாம் பார்த்துட்டோம். அந்த உடைக்கிற சாக்கில் அண்ணன் வந்து கேட்டார், எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, கேட்டதுக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு. அந்த உடைக்கும் போது கூட நாங்கள் 2-3 முந்திரி பயிர் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இயற்கையாக தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் அந்த டேஸ்ட்டை உணர்றதுக்கு வந்து இந்த அண்ணன்கிட்ட கேட்டு நம்பர் வாங்கி கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. முந்திரி பயிரெலாம் எங்கே வந்து ஆர்டர் பண்ணாலும் வாங்கி தருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லுங்கள், மக்களுக்காக நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நம்ம யூடியூப் சேனல் பி ஹாப்பி தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற டிஸ்கவுண்ட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக நாங்கள் எங்கே நீங்கள் டெலிவரி கேட்டாலும் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 8056 43 42 05ங்க. இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பி ஹாப்பி தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Bye.